अस्सलाम वालेकुम वेलकम टू लफीज़ा किचन। इन्नैक्कि நம்ம சேனல்ல நல்லி பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போறோம்। இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவி செஞ்சு அதுக்கு அப்புறமா பிரியாணி செய்யிறதுனால இது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும்। இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் 5 பீஸ் அளவுக்கு வந்து நல்லி எடுத்துர்க்கேன்। இந்த நல்லி கிரேவி பண்றதுக்கு நீங்க எந்த மசாலா சேர்த்து செஞ்சாலும் சூப்பரா இருக்கும்। நான் இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மந்தி மசாலா இருக்கு இல்லையா அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன்। இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா மல்லி, 1 கப் அளவுக்கு வந்து தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து இதை அப்படியே ஊற வச்சுருங்க। அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா வந்து குக்கரில் வந்து நல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க। இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கங்க। இந்த மசாலா பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையே வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன்। இப்போ இதெல்லாமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க। அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்து மட்டன் வந்து வெந்திருக்கும்। இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க। இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க। எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க। இது வந்து மட்டன் வந்து கீமா பண்ணி வச்சுருக்கேன்। கொஞ்சமாக வந்து இந்த நல்லி கிரேவிக்கு டேஸ்ட்டே வந்து இந்த கீமா தான்। இது வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து மிக்சியில் வந்து லைட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன்। இப்போ இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டும்। இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம்। 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், கொஞ்சமாக மஞ்சத்தூளும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக வந்து நல்லா வதக்கிக்கோங்க। இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன்। 1 கை அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க। சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। மூடி போட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் பிரியறது வரைக்கும் நல்லா இது வந்து வதங்கணும்। இப்போ இது கூட வந்து 1 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன்। அதையே இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க। ஒரு பொருளையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஒன்றையும் வந்து சேர்த்துக்கலாம்। இப்போ வந்து நல்லி நல்லா வெந்துருச்சு। இந்த கிரேவியில் வந்து நல்லியை வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க। கொஞ்சமாக இதில் வந்து நல்லி வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க। இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க, பாதி லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா மல்லி, குங்குமப்பூ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதோடைய தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன்। குங்குமப்பூ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க। சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்। இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகணும்। இப்போ வந்து ரைஸ் வந்து செஞ்சிடலாம்। நல்லி வெந்த தண்ணியிலேயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1க்கு 1.5ங்கிற அளவில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன்। அது கூட வந்து 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன்। சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டுக்கோங்க। மூடி போட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பழைய தோசைக்கல் கீழே வச்சு இதை வந்து தம்மில் போட்டுக்கலாம்। இதில் எந்த ஒரு மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த வேக வச்ச அந்த தண்ணியில் பச்சை மிளகாவுடைய காரம் வந்து மட்டும் போட்டுக்கோங்க। உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க। சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்। தம்மில் 15 நிமிஷம் போட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து குங்குமப்பூவோடைய தண்ணி இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிறேன்। அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து லைட்டாக வந்து சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி வச்சுக்கலாம்। இது வந்து மந்தின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து மந்தியோட டேஸ்ட் வந்து லைட்டாக இதில் வந்துடும்। இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நல்லி கிரேவி இருக்கு இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு நல்லா வந்து கிரேவி நிறையா வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। மட்டன் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்। இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்குன்னு பாருங்கள், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும்। இது வந்து அந்த ரைஸோட வந்து பெரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு। இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்। அஸ்ஸலாமு அலைக்கும்।